ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்னைக்கு இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைங்க. மத்தியானமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி வாக்கில் எல்லாம் தக்காளி வந்து பொறிக்கிறதுக்காக போயிட்டோம். ஒரு ஆள் வந்து இப்போ வந்து பொறிக்க முடியறதில்ல என்னால், அதனால ஒரு ஆள் வந்து ஒரு வேலைக்கு இன்னொரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பொறிச்சிட்டோம். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டுன்னு தட்டி எடுத்துருச்சுங்க போட்டு. தக்காளி பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே தெரியல. லைட்டாக ஒரு காற்று மட்டும் அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா துளி வந்து நல்லா வந்து பெருசு பெருசாக விழுக ஆரம்பிச்சிது. அப்புறம் அவசரமாக பார்த்திங்கன்னா எல்லாம் தக்காளியெல்லாம் கொண்டு வந்து கும்மியாக வந்து எல்லாம் எடுத்து கொட்டணும் இல்லைங்களா, எல்லாம் அப்படியே காட்டுக்குள்ளேயே அப்படியே பாக்ஸில் வந்து பொரிச்சு போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு துளி விழுகுது, சரி போய் நீ மீதி இருக்கிறத நாளைக்கு பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக வந்து எடுத்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு. எடுத்து கொட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அது வந்து நல்ல மழை. அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா தக்காளி உரம் நனைஞ்சிருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விட்டுட்டுங்க. அப்புறம் கரெக்டாக எப்படியோ பாக்ஸில் எல்லாம் கொண்டு வந்து இங்கெல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எலி பாருங்கள் எப்படி ஓடுது அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் வந்து தார்பாய் போட்டு எல்லாம் மூடி வச்சுட்டேங்க. இது வந்து அடுத்த நாள் காலையிலேங்க. அப்புறம் சரி காலையில் தானே அடுக்கணும். நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழைங்களாச்சு. அப்புறம் நீ நைட்டு அடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலையில் தான் வந்து அடுக்கிறதுக்கு வந்ததுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளாக பொறிக்காதனால ஒரு 30 பாக்ஸ் பக்கமே எல்லாம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா காயுமே நல்லா வந்து நல்லா பழுக்கல. கொஞ்சம் எல்லாம் வெம்புனா எப்படி இருக்குதுங்க, அது மாதிரி விளையன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கங்கே இந்த எலி வந்து எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே தோட்டத்துக்குள்ளேயே கொட்டி வச்சுருந்தங்காட்டி அந்த எலி வந்து கடிச்சிருக்குது. நம்ம நல்லா பழத்தையும் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது பாக்ஸில் வந்து அடுக்கணுங்க. மழை பாருங்கள் நல்லாவே பேஞ்சிட்டு இருந்தது சாயங்காலம். கரெக்டாக இருட்டுற டைமும் ஆயிடுச்சு. வேலையும் முடிக்க போகிறேன். இன்னொரு 10 நிமிஷம் வராமல் இருந்ததுன்னா எல்லா வேலையும் முடிச்சிருந்துருக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சரி பரவாயில்ல மழை வரட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க. எல்லாம் எப்படியோ எடுத்து பத்திரமா தக்காளியெல்லாம் எடுத்து மூடி வச்சு போட்டு வந்துட்டோம். பார்த்து அப்புறம் நிற்கிற மாதிரி தெரியலைங்க. கொஞ்சமாக கேப் விட்டது. அப்புறம் கூட்டிகிட்டு வந்த ஆளையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அன்னைக்கான வேலை பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடிகளுக்கெல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நல்ல மழைங்க திருப்பூர். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலேங்க சரி தோப்புக்குள்ளையெல்லாம் தண்ணி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தானுங்க ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கலான்ட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் நிற்கலைங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு அந்த பூமி நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. தண்ணியெல்லாம் வந்து நிற்கலைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம வந்து ரவுண்டில் வந்து தண்ணி டெய்லியுமே விட்டுட்டு இருந்தங்காட்டி அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் மட்டும் வந்து தென்னை மரத்துக்குள்ளே நின்றுட்டு இருந்தது. அந்தளவுக்கு பெரிய தண்ணியெல்லாம் வந்து எதுவுமே நிற்கலிங்க. ஒரு 2-3 நாளைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுற வேலை இருக்காது. இப்போ பெஞ்ச மழை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா காலையில் நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மார்க்கெட் வேன் பார்த்திங்கன்னா 9:30 வந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ஃபுல்லாக பாக்ஸ் போடணுங்க. குட்டி குட்டி பழமாக இருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸ்லேயுமே, அடுத்தது நல்ல பழத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு பாக்ஸ்லேயுமே இந்த மாதிரி 2 ரகமாக போடணுங்க. அப்புறம் ஆகாத காயெல்லாம் தனியாக வந்து பொரிக்க கட்டால் போட்டுறணும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அடுக்கணுங்க. இன்றைக்கி தக்காளி அடுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாங்க. இன்றைக்கி ஒரு 30 பாக்ஸ் பக்கம் வந்திருக்குது. எல்லாமே அடுக்கணும். சரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா இனி லேட் ஆயிருங்க. சும்மா அதனால் இது மட்டும் காட்டியிருக்கிறேன். அந்த எலி பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடிச்சிருக்குது. மழை பெஞ்சதுக்கும் நம்ம மூடி வச்சுட்டு போனங்காட்டி இலை வந்து நிறையவே கடிச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து தனியாக போட்டுடணுங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி நல்லா பெரிய பழமாக பார்த்து இந்த மாதிரி தனியாக எடுக்கணுங்க. எல்லாம் சுற்றி பேஞ்சிட்டே இருந்ததுங்க மழை. கடைசியாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு மழை வந்துருச்சு. உங்கள் ஊரில் எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்ம இனி தக்காளி எல்லாம் அடுக்கணும். இனி நாளைக்கு வந்து இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றிங்க. ஹாப்பி கார்டனிங்.